ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு கிளாஸ் ஐஎஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திய பொருளாதாரத்தின் இயல்புகளில் பார்ட் 3 வீடியோஸ் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா பார்ட் 1 நமக்கு இந்தியன் எக்கானமினா என்ன, இந்தியன் எக்கானமி மற்ற டெவலப்டு எக்கானமி கூட என்னென்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பொருந்திருக்குது, அதே மாதிரி இந்தியன் எக்கானமியோட ஸ்ட்ரென்த் என்ன, இந்தியன் எக்கானமியோட வீக்னஸ் என்ன அப்படிங்கிற எல்லாத்தையுமே நம்ம பார்த்துருந்தோம். ஸோ அதோட கண்டினியூவேஷனாக நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, டெமோகிராஃபிக் ட்ரெண்ட்ஸ் இன் இந்தியாங்க. அதாவது இந்தியாவினுடைய மக்கள் தொகை போக்குகள் அப்படிங்கிறது என்ன மாதிரியான விஷயங்களை சொல்லுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் திங், டெமோகிராஃபி அப்படின்னு ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணுங்க. அதாவது மக்கள் தொகையியல் அப்படின்ட்டு. ஸோ இட் இஸ் a scientific study of the characteristics of the population. அப்படின்னா ஒரு மக்கள் தொகையை சார்ந்த விஷயங்கள், அதில் இருக்கக்கூடிய எல்லாத்த பற்றியும் படிக்கிறது தான் டெமோகிராஃபி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? அப்படின்னா என்னென்னத்தை பற்றிலாம் நம்ம பார்ப்போம் அப்படின்னா, ஒரு மக்கள் தொகையினுடைய அளவு எப்படியெல்லாம் இருக்குது, அந்த மக்கள் தொகை வாழக்கூடிய மக்களினுடைய வளர்ச்சி ரேட் ஆஃப் த க்ரோத் அப்படிங்கிறது எப்படி இருக்குது, பிறப்பு விகிதம் அண்ட் இறப்பு விகிதம் பர்த் ரேட் அண்ட் டெத் ரேட் எப்படி இருக்குது, ஒரு சதுர கிலோமீட்டர்ல வாழக்கூடிய மக்களினுடைய அளவு எவ்வளவு இருக்குது, பாலின விகிதம் செக்ஸ் ரேஷியோ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்ப 1000 ஆண்களுக்கு எவ்வளவு பெண்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிற கேள்வி, பிளஸ் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அட் பர்த்துங்க, பிறப்பின் போது வாழ்நாள் எதிர்பார்ப்பு, அண்ட் அதே மாதிரி நம்மளுடைய லிட்ரஸி ரேஷியோங்க, எழுத்தறிவு விகிதம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எல்லா விஷயங்களை பற்றியுமே அதை எல்லா கேரக்டரிஸ்டிக்ஸையும் நம்ம படிக்கிறது தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஷார்ட்டா டெமோகிராஃபி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறதின் வாயிலாக நம்மளால் என்ன பண்ண முடியும், ஸோ மக்கள் தொகை சார்ந்த எல்லா விஷயங்களையும் நம்ம அனாலிசிஸ் பண்ணுறது மூலமாக தான் we can easily formulate the policies for the largest population அப்படின்னு நமக்கு சொல்லப்படுது. சரிங்களா? ஸோ ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா சைஸ் ஆஃப் த பாப்புலேஷனுங்க. ஸோ சைஸ் ஆஃப் த பாப்புலேஷன் அப்படின்னு பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட நம்ம மொத்த க்ரோத் அப்படிங்கிறத நம்ம பார்க்கும் பொழுது நமக்கு 1911 இருந்து ஆரம்பிச்சிங்கன்னா கிட்டத்தட்ட அந்த 2011 சென்சஸ் வரைக்கும் எடுத்து பார்க்கும் பொழுது நமக்கு நிறைய டேட்டாஸ் நமக்கு கிடைக்குங்க. அப்படின்னா கிட்டத்தட்ட 1911 பார்த்தீங்கன்னா 25 கோடி தாங்க இருந்துச்சு மக்கள் தொகை. சரிங்களா? ஆனால் இப்போ 2011 பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 121 கோடி மக்கள் தொகை நமக்கு இருக்கிறாங்க. அப்போ க்ரோத் ரேட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.66% இன்க்ரீஸ் ஆயிருக்குது அப்படின்னு நமக்கு சொல்லப்படுது. அப்போ இந்த மாதிரி ஒரு 100 வருட காலத்திற்குள்ள, அதாவது நம்ம 1911 இருந்து ஆரம்பிச்சு 2011 வரைக்கும் எடுத்தீங்கன்னா இந்த 100 வருஷ காலத்துக்குள்ள நம்மளுடைய மக்கள் தொகை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 மடங்காக மாறி இருக்குதுங்க. அப்படின்னா இந்த சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா ஹாஸ் த குவாட்ரிபிள்ட் இட்ஸ் பாப்புலேஷன் சைஸ், அப்படின்னா 4 மடங்காக மாறி இருக்குது. அப்போ கிட்டத்தட்ட 121 கோடி மக்கள் தொகை அப்படின்னு நம்ம சொல்றோம் பார்த்தீங்களா? ஸோ அதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது இவ்வளவு மக்கள் தொகை நமக்கு இருக்கிறதுனால இது கிட்டத்தட்ட வேர்ல்டு பாப்புலேஷன்ல கம்பேர் பண்ணும் பொழுது இட் இஸ் நெக்ஸ்ட் டு சைனா. அப்போ சைனாவிற்கு அடுத்ததாக நமக்கு சொல்லப்படுதுங்க. ஸோ இந்த 3 இம்பார்ட்டண்ட்டான இயர்ஸுமே நமக்கு பாப்புலேஷனோட சைஸை பேஸ் பண்ணி தான் நமக்கு வரும் அப்படிங்கிறத பார்க்கலாம். சரிங்களா? என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் திங் 1921, இதை நமக்கு இயர் ஆஃப் கிரேட் டிவைட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா பெரும் பிரிவினை ஆண்டு அப்படின்ட்டு. இதை எதற்காக பெரும் பிரிவினை ஆண்டு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட நிறைய டிசீசஸ் அந்த டைம் நமக்கு வந்த காரணத்தினால நம்மளுடைய க்ரோத் அப்படிங்கிறது பாப்புலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பாப்புலேஷனுடைய அளவு அப்படிங்கிறது நமக்கு அதிக அளவில் குறைஞ்சிதுங்க. ஸோ அப்போ என்னென்ன மாதிரியான நோய்கள்லாம் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பிளேக் வந்திருக்கும், அதே மாதிரி இன்ஃப்ளூயன்ஸா வந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி கொடிய நோய்கள், காலரா, இந்த மாதிரியான நோய்கள் எல்லாம் அந்த காலகட்டத்தில் வந்ததன் அடிப்படையில் தான் நமக்கு என்ன ஆனிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மக்கள் தொகையினுடைய அளவு அப்படிங்கிறது ரொம்பவே குறைஞ்ச ஒரு காலகட்டமாக 1921 பார்க்கப்படுதுங்க. சரியா? ஸோ அப்போ அதனால தான் இதை நம்ம என்ன சொல்றோம், பெரும் பிரிவினை ஆண்டு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? இதுவே 1951 அப்படின்னா இந்த 1921 நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மக்கள் தொகை வந்து நிறைய குறைஞ்சிது. பிளஸ் அதுக்கப்புறம் தான் என்ன ஆரம்பிச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா பாப்புலேஷன் தொடர்ந்து கொஞ்சம் கொஞ்சமா இட் வில் பி ஸ்டார்ட் இன்க்ரீசிங் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி 1951 பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இதை வந்து ஒரு சிறு பிளவு ஆண்டுன்னு நம்ம சொல்லுவோம். என்ன சார் சிறு பிளவு, ஸ்மால் டிவைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெர்சன்டேஜ் ஆஃப் த பாப்புலேஷன் அப்படிங்கிறது 1.332ல இன்க்ரீஸ் ஆகிட்டு இருந்தது. ஒரு ஸ்டேஜில் என்ன இருக்குன்னா 1.25% நமக்கு குறைஞ்சிருக்கும். அப்போ நமக்கு என்ன தெரியுது, மக்கள் தொகையினுடைய அளவு அப்படிங்கிறது நமக்கு குறைஞ்சிருக்குது அப்படின்னு நமக்கு சொல்லப்படுது. ஸோ அதனால தான்
இது பெருமளவு குறையல, பட் இது சம்வாட் குறைஞ்சிருந்ததுனால தான் இதை நம்ம என்ன சொல்றோம், ஸ்மால் டிவைட் அப்படின்னு சொல்றோம். இதுவே 1961 பார்த்தீங்கன்னா இயர் ஆஃப் பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்ப அதிக அளவு மக்கள் தொகை வந்து நமக்கு வெடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம். அப்ப இந்த அளவுக்கு, அதாவது 1.96% இருந்து இது கிட்டத்தட்ட 2%க்கு ரேட் வந்து பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அப்ப இதை தான் நம்ம என்ன சொல்றோம், நமக்கு பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ கடைசியா நம்ம எடுத்த 2011 அந்த சென்சஸ் பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் கன்சிடர்ட் அஸ் அ டெமோகிராஃபிக் டிரான்சிஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்ப மக்கள் தொகை சார்ந்த எல்லா விஷயத்தையும் பார்க்கும் பொழுது இந்த ஒரு 2011 அப்படிங்கிறது கிட்டத்தட்ட மக்கள் தொகையை வெகுவாக விளக்கக்கூடிய ஒரு விஷயமாகவும் we have identified that we have more number of youth population அப்படிங்கிற ஒரு ஸ்பெஷல் கேரக்டரிஸ்டிக்ஸ் நமக்கு இதுல இருக்குதுங்க. சரிங்களா? எதுல அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 2011ல. ஸோ எல்லா அனாலிசிஸையும் பார்க்கும் பொழுது இந்த மக்கள் தொகையினுடைய அளவை பொறுத்து சைஸ் ஆஃப் த பாப்புலேஷன் வச்சு பார்க்கும் பொழுது இந்த 1921, 1951, 1961 அப்படிங்கிறது இட் பிளேஸ் அ இம்பார்ட்டன்ட் ரோல் ஃபார் டிட்டர்மைனிங் த சைஸ் ஆஃப் த பாப்புலேஷன் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 100 வருடங்கள்ல அதிகமாக இருக்குது. எவ்வளோ? 4 மடங்காக அதிகமாக இருக்குது. ஸோ மொத்தமா இந்தியாவினுடைய பிசியோகிராஃபி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2.4% தாங்க. அதாவது 32,87,263 சதுர கிலோமீட்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? இதுல வேர்ல்டோட இன்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.2% தான் நம்ம கான்ட்ரிபியூட் பண்றோம். அப்ப இந்த 2.4% அப்படிங்கிறது லேண்ட் வைஸ் பார்க்கும் பொழுது 100% வச்சிங்கன்னா இந்தியாவினுடைய லேண்ட் எவ்வளோ இருக்குதுன்னா 2.4%ங்க. இதுவே வேர்ல்டு இன்கம் அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா 100%க்கு நீங்க கால்குலேட் பண்ணீங்கன்னா நம்மளோட கான்ட்ரிபியூஷன் இட் இஸ் கன்சிடர்ட் அஸ் 1.2% அப்படின்னு நமக்கு சொல்லப்படுது. ஸோ இதுவே வேர்ல்டு பாப்புலேஷன் அப்படின்னு பார்க்கும் பொழுது 100% பாப்புலேஷனை நம்ம கால்குலேட் பண்ணும் பொழுது 17.5% மக்கள் தொகை பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அப்ப இது எப்படி சார் இவ்வளோ ஒரு பாப்புலேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நமக்கு இந்த பிசியோகிராஃபிக் டிவிஷன்ஸ் வச்சு பார்க்கும்பொழுது கம்பேரிஷனுக்கு ஈஸியா இருக்கும். சரிங்களா? இப்போ நீங்க யோசிச்சு பாருங்க, 17.5% வேர்ல்டு பாப்புலேஷன்ல இந்தியாவில் இருக்குதுன்னா இந்தியா செகண்ட் பொசிஷன்ல இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம் இல்லைங்களா? அப்ப ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருக்கக்கூடிய சைனாவினுடைய அளவு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இதை விட அதிகமா இருக்கும். அது ஒரு 18%ன்னு வச்சிங்கன்னா கூட, ஒரு ஆவரேஜா 18.5ன்னு வச்சா கூட கிட்டத்தட்ட டோட்டல் வேர்ல்டு பாப்புலேஷன்ல 35 to 40% பாப்புலேஷன் நமக்கு இந்த ரெண்டு நாடு, எது சைனா அண்ட் இந்தியா, they're holding the large amount of the population when compared to the other countries அப்படின்னு நமக்கு சொல்லப்படுது. ஸோ இன்னும் சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா ஒட்டு மொத்தமா உலக நாடுகள், அதிக மக்கள் தொகையை கொண்ட உலக நாடுகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது நமக்கு சைனாவும் இந்தியாவும் தான் சொல்லப்படும். சரிங்களா? ஆனா இதுல தேர்ட் லார்ஜஸ்ட் பாப்புலேஷன் இருக்கக்கூடிய நாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காங்க. ஸோ யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவை பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட நமக்கு என்ன ஒரு விஷயம் தெரிய வரும்னா 35 crores தான் அவங்களோட டோட்டல் பாப்புலேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்ப இந்தியாவில் கிட்டத்தட்ட இட் கிராஸ்டு 121 crores. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சைனா அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது நமக்கு இதை விட பாப்புலேஷன்ஸ் அதிகமாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதற்கு அடுத்தது ரொம்ப தேர்ட் ஹையஸ்ட் பாப்புலேஷன் தான் நம்ம அமெரிக்காவை தான் சொல்றோம். பட் அவனோட மொத்த பாப்புலேஷனை நீங்க கால்குலேட் பண்ணீங்கன்னா இது இந்தியாவில் இருக்கக்கூடிய 2 மாநிலங்களில் இருக்கக்கூடிய டோட்டல் பாப்புலேஷன் தான் ஒரு வேர்ல்டுலேயே தேர்ட் ஹையஸ்ட் பாப்புலேஷனை வச்சிருக்கக்கூடிய ஒரு யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவினுடைய மக்கள் தொகை அப்படின்னு நம்ம பார்க்கப்படுது. அப்ப இதன் மூலியமாக நமக்கு என்ன விஷயங்கள் எல்லாம் சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பிறக்கக்கூடிய எவ்ரி 6th சில்ட்ரன் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்தியன் அப்படின்னு நமக்கு சொல்லப்படுது. அப்போ உலகத்தில் பிறக்கக்கூடிய 6வது குழந்தை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு 6வது குழந்தையும் என்னவாக சொல்லப்படுது, இந்தியன் அப்படின்னு நமக்கு சொல்லப்படுதுங்க. ஸோ இதுதான் அந்த growth ரேட்டு. பாருங்க 1901ல பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த அளவுக்கு டெப்தா தெரியல, பட் 1911ல பார்க்கும் பொழுது growth ரேட் பாருங்க 0.56. ஸோ இந்த இடத்துல பாருங்க நமக்கு -0.03ங்கிறது growth ரேட் குறைஞ்சிருக்குது. ஏன்னா இந்த இடத்துல தான் நம்ம என்ன சொல்றோம், இயர் ஆஃப் கிரேட் டிவைட் அப்படின்னு சொல்றோம். அதுக்கப்புறம் பாருங்க கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆயிருக்குங்க. ஸோ 51ல கொஞ்சம் குறைஞ்சதுன்னு நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ இதை தானே நம்ம இயர் ஆஃப் ஸ்மால் டிவைட் அப்படின்னு நம்ம சொல்றோம். நெக்ஸ்ட் பாருங்க எக்ஸ்ட்ரீமுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்குங்க. அப்ப இதனால தான் இதை நம்ம என்ன சொன்னோம், மக்கள் தொகை வெடிப்பு ஆண்டு அப்படின்னு நம்ம சொல்றோம். சரிங்களா? ஸோ அப்போ 1961லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு கிட்டத்தட்ட 1911 to 1921, அதே மாதிரி 1951 அண்ட் அகைன் 1961 அப்படிங்கிறதுலாம் நமக்கு பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன் ஆண்டுன்னு நம்ம சொல்லுவோம். அப்போ மக்கள் தொகை வெகுவாக அதிகரித்த ஆண்டு அப்படின்னு நம்ம சொல்றோம். சரிங்களா? அப்போ அதோட ரேட் பாருங்க 71, 81, 91லலாம்
2% மேலே growth rate இன்க்ரீஸ் ஆகி தென் அகைன் நீங்கள் 2011 பார்க்கும் பொழுது பர்சன்டேஜ் பாருங்க நல்லாவே கொஞ்சம் குறைஞ்சிருக்குதுங்க. அப்போ இந்த அளவுக்கு மக்கள் தொகையினுடைய வளர்ச்சி அல்லது மக்கள் தொகையினுடைய அளவு அப்படிங்கிறது இருந்திருக்குது. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பர்த் ரேட் அண்ட் டெத் ரேட்டுங்க. பர்த் ரேட் அண்ட் டெத் ரேட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஷார்ட்டாக நம்ம சொல்லிக்கலாம். சரிங்களா? ஸோ எவ்வளோ பர்த் 1000 மக்களுக்கு நமக்கு எவ்வளோ பர்த் வருதோ அதுதான் பர்த் ரேட்டு. அதே தான் நம்ம 1000 மக்களுக்கு இருக்கக்கூடிய நபர்களினுடைய எண்ணிக்கையை நம்ம டெத் ரேட் அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். ஸோ எப்போதுமே இந்த பர்த் ரேட் அண்ட் டெத் ரேட் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் இதில் சில சேஞ்சஸ் வந்து நமக்கு வந்துகிட்டே இருக்குங்க. ஸோ எப்படிங்கிறத நம்ம கம்பேர் பண்ணலாம் பாருங்க. 1951ல் பர்த் ரேட் பார்த்தீங்கன்னா 39.5%ங்க. இந்த இடத்துல டெத் ரேட் பாருங்க கிட்டத்தட்ட 27.4, ரவுண்டட் ஆஃபாக 28ன்னு நம்ம வச்சுக்கோம். சரிங்களா? நீங்கள் 2011ல் கம்பேர் பண்ணீங்கன்னா 21.8. அப்போ இங்கே 39.9%ன்றது 21.8% நமக்கு குறைஞ்சிருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 18% நமக்கு என்ன இருக்குது, ஒரு அவுட்புட் நல்லா வந்திருக்குது. அதாவது பிறப்பு விகிதம் குறைஞ்சிருக்குது. அதனால மக்கள் தொகை குறைவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நமக்கு தெரிஞ்சாலும் இங்க இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை என்ன தெரியுங்களா? டெத் ரேட் பாருங்க இங்க 28% கிட்ட இருந்தது, இங்க 17னா கிட்டத்தட்ட முன்னாடி எப்படி மக்கள் தொகை 4 மடங்கு அதிகம் ஆச்சுன்னு சொல்றோமோ அந்த மாதிரி இந்த இடத்துல என்ன இருக்குது, 4 மடங்கு மக்கள் தொகை வந்து குறைஞ்சிருச்சு. சரிங்களா? அப்ப பர்த் ரேட் அதிகமாகி தான் நமக்கு பாப்புலேஷன் அதிகமாகணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. டெத் ரேட் குறைஞ்சிட்டாலுமே நமக்கு என்ன ஆயிடும், பாப்புலேஷன் அப்படிங்கிறது ரொம்ப குறைஞ்சிரும். சரிங்களா? ஸோ அப்போ இந்த மாதிரியான ஒரு டேட்டா நமக்கு கிளியரா என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பர்த் ரேட் குறைஞ்சது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஆனால் டெத் ரேட் கம்ப்ளீட்டாக குறைஞ்சது தான் நமக்கு இந்த அளவுக்கு மக்கள் தொகை இருப்பதற்கான காரணமாக சொல்லப்படுதுங்க. ஸோ பர்த் ரேட் அப்படின்னு நீங்கள் பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட கேரளாவை நம்ம பெஸ்ட் எக்ஸாம்பிளாக எடுக்கலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரளா தான் லோயஸ்ட் பர்த் ரேட்டாக இருக்குங்க. ஸோ எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14.7 அப்படின்னு நமக்கு சொல்லப்படும். இதுவே உத்தரப்பிரதேஷ் பார்த்தீங்க அப்படின்னா ஹையஸ்ட் பர்த் ரேட்டுங்க. ஸோ கேரளா பார்த்தீங்கன்னா ரொம்ப லோவஸ்ட்டு, ஆனால் உத்தரப்பிரதேஷ் பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட். ஏன்னா அதிக பாப்புலேஷனை கொண்டு இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட் எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம யூபி தான். சரிங்களா? கிட்டத்தட்ட 29.5 இருக்குங்க பர்சன்டேஜினுடைய growth. இதுவே வெஸ்ட் பெங்கால் பார்த்தீங்கன்னா they are having the lowest death rateங்க. பட் இதுவே நம்மளுடைய ஒரிசா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா it having the highest death rateங்க 9.2%. ஸோ இது என்ன ரீசனாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா this is due to the monsoon. So northeast monsoon and southwest monsoon we have a 2 different types of monsoon. ரெண்டு மான்சூன்லயுமே இந்த ஒரிசா என்ன ஆயிடும், நமக்கு பாதிப்படைகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். சரிங்களா? இதுவே பீகார் பார்த்தீங்க அப்படின்னா they are having the highest decadal growth அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அப்போ கேரளாங்கிறது லோவஸ்ட் growth ரேட்டை நமக்கு சொல்லும் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ நம்மளுடைய லெவல் வச்சு பார்க்கும் பொழுது இந்த பீமரு அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக சொல்லலாம். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா அதிக மக்கள் தொகையை கொண்டு இருக்கக்கூடிய மாநிலங்கள் பீகார், மத்திய பிரதேஷ். இந்த பிஐ அப்படிங்கிறது பீகார், எம்ஏங்கிறது மத்திய பிரதேஷ், ஆறுங்கிறது ராஜஸ்தான் அண்ட் யூ அப்படிங்கிறது உத்தரப்பிரதேஷ் அப்படின்னு சொல்லிட்டு பீமரு அப்படின்னு சொல்லிட்டு தீஸ் ஆர் த ஸ்டேட்ஸ் தே ஆர் ஹேவிங் த வெரி ஹை பாப்புலேஷன் இன் இந்தியா. அப்போ அதிகப்படியான மக்கள் தொகையை கொண்ட மாநிலங்களாக இது எல்லாமே நமக்கு இருக்குது அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா டென்சிட்டி ஆஃப் த பாப்புலேஷனுங்க. எப்போதுமே இந்த டென்சிட்டி ஆஃப் த பாப்புலேஷன் அப்படிங்கிறத நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் ரெஃபர்ஸ் டு த average number of the persons residing at the square kilometer, அதாவது பெர் ஸ்கொயர் கிலோமீட்டர். அப்போ ஒரு சதுர கிலோமீட்டருக்கு வாழக்கூடிய மக்கள் எவ்வளோ இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், மக்கள் தொகையினுடைய அடர்த்தி நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். சரிங்களா? அப்போ இந்த டென்சிட்டி அப்படிங்கிறது நிலத்திற்கும் மனிதனுக்குமான ஒரு ரேஷியோ தாங்க பார்க்கப்படுது. ஸோ மேன் லேண்ட் ரேஷியோ அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ மனிதனுக்கும் லேண்டுக்குமான ரேஷியோ அப்படின்னு தான் நம்ம பார்க்கப்படுறோம். அப்போ எவ்வளோ அதாவது எப்போதுமே லேண்ட் ஏரியா அப்படிங்கிறது சேமாக தான் இருக்க போகுது. பட் இந்த பாப்புலேஷன் அதிகரிக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த இடத்துல டென்சிட்டி அதிகமாகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன்னா we cannot change the land area, பட் நம்மளுடைய பாப்புலேஷன் என்ன இருக்கும், அதிகரிக்கலாம் குறையலாம். அப்போ மொத்த மக்கள் தொகை எவ்வளோ இருக்கிறாங்களோ அதை அந்த இடத்துல நம்ம வகுத்தம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிறது தான் என்னது, டென்சிட்டி ஆஃப் த பாப்புலேஷன் அப்படின்னு நமக்கு சொல்றது. சரிங்களா? ஸோ இந்த டென்சிட்டி பாருங்க 1951ல் ஒரு சதுர கிலோமீட்டருக்கு எவ்வளோ பேர் இருந்திருக்கிறாங்க, 117 இருந்திருக்கிறாங்க. இதுவே 2011ல் பார்த்தீங்கன்னா பெர் ஸ்கொயர் கிலோமீட்டருக்கு 382 பர்சன்ஸ் நமக்கு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க. ஸோ அப்போ சுதந்திரத்துக்கிட்ட நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா
ரொம்பவே 100% கீழே தான் ஒரு சதுர கிலோமீட்டர் கிட்ட இருந்தாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா இது தொடர்ந்து என்ன இருக்குதுன்னு பாருங்க, 1951ல இருந்து 2001க்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இது 3 மடங்காக மாறி இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்ப லெவல் ஆஃப் த மக்கள், அதாவது மக்கள் வாழக்கூடிய இடம் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகரிக்கிறதாக நம்ம பார்க்கப்படுது. சரிங்களா? என்ன ரீசன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மக்கள் தொகையினுடைய growth அதிகரிக்க அதிகரிக்க எல்லா ஏரியாஸ்லயுமே நமக்கு என்ன பண்ணப்படுது, மக்களினுடைய மைக்ரேஷன்ஸ் அப்படிங்கிறது தொடர்ந்து அதிகரிச்சுக்கிட்டே வர காரணத்தினாலதான் இந்த ரைசிங் அப்படிங்கிறது நடைபெறுதுங்க. இதுவே கேரளா, வெஸ்ட் பெங்கால், அதே மாதிரி பீகார் அண்ட் உத்தரப்பிரதேஷ், ஸோ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தே ஆர் ஹேவிங் த ஹை டென்சிட்டிங்க. அப்போ மக்கள் தொகையை அதிகமாக அடர்த்தி உடைய மாநிலங்களாக இருக்க பார்க்கப்படுது. இதுலேயும் பீகார் அப்படிங்கிறது தான் மோஸ்ட் டென்ஸ்லி பாப்புலேட்டட் ஸ்டேட் இன் அவர் கண்ட்ரி. அப்போ மிகவும் அடர்த்தி அதிகமாக இருக்கக்கூடிய மக்கள் இருக்கக்கூடிய இடம் எதுன்னு கேட்டிங்கன்னா நம்ம பீகார் தான். சரிங்களா? அதாவது இது எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சதுர கிலோமீட்டருக்கு பீகார்ல பார்த்தீங்கன்னா 1102 பர்சன்ஸ் வசிக்கிறாங்க. இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால்ல 880 பீப்புள்ஸ் பெர் ஸ்கொயர் கிலோமீட்டர். ஆனால் இதுவே ரொம்ப லோவஸ்ட் டென்சிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17% பெர் ஸ்கொயர் கிலோமீட்டர்னு சொல்லிட்டு நமக்கு அருணாச்சல் பிரதேசில் தான் இவ்வளோ கம்மியான பாப்புலேஷன், அதாவது லோவஸ்ட் டென்சிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருணாச்சல் பிரதேஷ் 17% பெர் ஸ்கொயர் கிலோமீட்டர். அப்போ என்ன தெரியுது, வெஸ்ட் பெங்காலை பொறுத்த வரைக்கும் 880 இருக்குது, இதுவே பீகாரை பொறுத்த வரைக்கும் 1102, பட் வெரி லோவஸ்ட் இதுதான் அருணாச்சல் பிரதேஷ். திஸ் இஸ் டியூ டு த physiographic divisions. ஏன்னா அந்த ஏரியாஸ்ல ஃபுல்லுமே மக்களே வசிக்கிறது கஷ்டம். ஏன்னா we are having the more amount of the hill regions, அந்த பக்கம் நமக்கு அதிகமாக இருக்கிற காரணத்தினால மக்களால் அங்கே என்ன பண்ண முடியாது, வசிக்க முடியாது. ஸோ தட் என்ன ஆகுது, அந்த இடம் மிகவும் அடர்த்தி குறைவாக இருக்கக்கூடிய மாநிலமாக பார்க்கப்படுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செக்ஸ் ரேஷியோங்க. இந்த செக்ஸ் ரேஷியோ பொறுத்த வரைக்கும் நமக்கு 1000 ஆண்களுக்கு எவ்வளவு பெண்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் நமக்கு பாலின விகிதம் செக்ஸ் ரேஷியோ அப்படிங்கிறது சொல்லுவோம். இந்த 1951ல பார்த்தீங்கன்னா 1000 ஆண்களுக்கு நமக்கு 946 பெண்கள் இருந்திருக்கிறாங்க. இதுவே 2011ல பார்த்தீங்கன்னா 940 அப்படின்னு நமக்கு குறைஞ்சிருக்குது. அப்போ இந்த மாதிரி செக்ஸ் ரேஷியோ பொறுத்த வரைக்கும் நமக்கு மோர் ஃபேவரபிள் டு த மேல்ஸ் அப்படின்னு தான் பார்க்கப்படுது. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண் குழந்தைகளுக்கான முக்கியத்துவம் எப்போதுமே அதிகரித்து கொண்டே இருக்குது, பெண் குழந்தைகளுக்கான முக்கியத்துவம் எப்போதுமே குறைந்து கொண்டே இருக்குது அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடியுது. இதை சரி செய்யறதுக்காக தான் நிறைய பாலிசிஸ் எல்லாம் கவர்மெண்ட் ஃப்ரேம் பண்ணியிருக்கும். சரிங்களா? ஸோ எப்போதுமே இந்த செக்ஸ் ரேஷியோ அப்படிங்கிறது ஒரு ஈக்குவாலிட்டியை டிட்டர்மைன் பண்ணக்கூடிய ஒரு ஃபேக்டர்ஸாக நம்ம சொல்லலாம். சரிங்களா? பட் இந்த செக்ஸ் ரேஷியோ அப்படிங்கிறது இன்னமுமே ஒரு அன்ஃபேவரபிளான கண்டிஷன்ஸில் தான் நமக்கு இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்க முடியுது. அப்போ செக்ஸ் ரேஷியோ எங்கே தான் அதிகமாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவிலேயே கேரளாவில் மட்டும்தான் we are having the sex ratio more when compared to the male. அதாவது 1000 ஆண்களுக்கு 1084 பெண்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு இருக்கிறாங்கங்க. சரிங்களா? ஸோ இந்த 2011 சென்சஸ் பிரகாரம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய செக்ஸ் ரேஷியோ அப்படிங்கிறது இந்த ஏரியாஸில் மட்டும்தான் நமக்கு அதிகமாக இருந்திருக்குது. இதுவே நீங்கள் ஹரியானாவை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா they are having the very lowest sex ratio 877 out of 1000 மேல்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அப்போ 1000 ஆண்களுக்கு எவ்வளவு பெண்கள் தான் இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 877 பெண்கள் தான் நமக்கு ஹரியானாவில் இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்க முடியுது. அப்போ மற்ற மாநிலங்களை கம்பேர் பண்ணுறப்ப கேரளா அப்படிங்கிற ஒரு ஸ்டேட் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட எல்லா மாநிலங்களை விட இந்த செக்ஸ் ரேஷியோ அப்படிங்கிறதுல ரொம்ப டாப் ப்ரையாரிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலமாக பார்க்கப்படுதுங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அட் பர்த்துங்க. ஸோ லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அட் பர்த் அப்படின்னா ரொம்ப ஷார்ட்டாக நம்ம சொல்லிடலாம். ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது அது எவ்வளவு காலம் நம்மளோட சொசைட்டியில் வாழ முடியும் அப்படிங்கிறதுக்கான எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும், எல்லா ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும், அதே மாதிரி எஜுகேஷனல் செக்டார்ஸ் ஆகட்டும், அந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் எவ்வளோ நம்ம கொடுத்துருக்குறோம் அப்படிங்கிறத பொறுத்து சொல்கிறது தான் நமக்கு இந்த லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அட் பர்த் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? ஸோ பொதுவாகவே லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அப்படிங்கிறது லோவாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த இடத்துல டெத் ரேட் என்ன ஆகுமா,
ஹை ஆகுமா, சரிங்களா? அப்ப இந்த மாதிரி டெத் ரேட் அதிகமாகும் அப்படின்னா அந்த இடத்துல லைஃப் எக்ஸ்பெக்டன்சி குறையும் அப்படிங்கிறத பார்க்குறோம். இதுவே லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அதிகமாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த இடத்துல டெத் ரேட் அப்படிங்கிறது குறைவாக இருக்கும். அப்போ ஏர்லியர் டெத் அப்படிங்கிறது குறைக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அப்போ இது எந்த அளவுக்கு நமக்கு முக்கியத்துவத்தை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரேஷியோ பார்க்கும்போது தெரியும். ஸோ 1951 பாருங்க லைஃப் எக்ஸ்பெக்டன்சி பர்த் 32 தான் இருந்திருக்குது. ஆனால் 2011 பாருங்க கிட்டத்தட்ட 63.5 இயர்ஸ் அப்படிங்கிறது நமக்கு வந்திருக்குது, சரிங்களா? அப்போ நமக்கு இந்த லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அப்படிங்கிறது தொடர்ந்து என்ன ஆகிட்டு இருக்குது. ஒவ்வொரு காலகட்டங்கள்லையும் நாம் கொடுக்கக்கூடிய அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது டெத் ரேட் அப்படிங்கிறது இட் இஸ் கண்டினியூஸ்லி ரெடியூசிங் அப்படிங்கிறத பார்க்கலாம். அப்போ ஒன்ஸ் டெத் ரேட் நமக்கு குறைஞ்சுது அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்ன ஆகுதும் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அட் பர்த் அப்படிங்கிறது அதிகரிக்க துவங்கிடும், சரிங்களா? ஸோ வாழ்நாள் எதிர்பார்ப்புங்கிறது நமக்கு அதிகரிக்க ஆரம்பிச்சிருது. அப்போ இந்தியாவினுடைய லைஃப் எக்ஸ்பெக்டன்சியை கம்பேர் பண்ணும் பொழுது டெவலப்டு கண்ட்ரீஸில் இருக்கிறத விட நம்மளது கொஞ்சம் கம்மியாக தான் பார்க்கப்படுதுங்க நமக்கு லைஃப் எக்ஸ்பெக்டன்சியை, சரியா? ஸோ நெக்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா லிட்ரஸி ரேஷியோங்க. அப்போ எழுத்தறிவு விகிதம் அப்படின்னு ஒரு விஷயம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்க்கப்படும். அப்போ நமக்கு இருக்கக்கூடிய மக்கள் தொகை சதவிகிதத்தில் எவ்வளோ பேர் படித்தவங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், லிட்ரஸி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ கிட்டத்தட்ட இதில் 1/4 ஆஃப் த மேல்ஸும் 1/12 ஆஃப் த ஃபீமேல்ஸும் தான் லிட்ரேட்ஸாக இருக்கிறாங்க. அதாவது டோட்டல் பாப்புலேஷனில் நீங்கள் கணக்கு எடுத்தீங்க அப்படின்னா நமக்கு 4ல் 1 பங்கு ஆண்களும் 12ல் 1 பங்கு பெண்களும் தான் என்ன பண்ணப்பட்டிருக்குது நமக்கு படித்தவர்களாக இருக்கிறாங்க. அப்போ ஆவரேஜாக கணக்கெடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்லி 1/6 ஆஃப் த பீப்புள் கண்ட்ரி நம்ம நாட்டில் என்ன பண்ணப்பட்டிருக்கிறாங்க நமக்கு படித்தவர்களாக இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்க முடியுது. அப்போ கிட்டத்தட்ட கணக்கு வச்சு பார்த்தீங்கன்னா 2011 சென்சஸ் பிரகாரம் 82.1%, நம்ம அதாவது 82% மேல்ஸும் 65.5% பார்த்தீங்கன்னா பெண்களும் கல்வி கற்றவர்களாக இருக்கிறாங்க. இதோட ஓவரால் பர்சன்டேஜ் பாருங்க 74.4. அப்போ நமக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த வளர்ந்த நாடுகள் கம்பேர்ட் டு த அதர் டெவலப்டு கண்ட்ரிஸ் ஸ்ரீலங்காவினோட ரேட் கூட என்ன இருக்குது நமக்கு குறைஞ்சுதான் இருக்கிறதாக நமக்கு சொல்லப்படுதுங்க. ஸோ தீஸ் ஆர் ஆல் த வேரியஸ் இம்பார்ட்டன்ட் திங்ஸ் அபவுட் த டெமோகிராஃபிக் ட்ரெண்ட்ஸ் ஆஃப் த இந்தியா. தேங்க்யூ.